கார்த்தி ரேவதி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்திகிட்ட மயில்வானை கேட்டுட்ருக்குறாங்க, என்ன பண்ணுறதுக்கு இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி பார்த்தோம்னா சாம்பிடி சிரிக்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. அவங்க அதாவது விசிட்டிங் கார்டு மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படிங்கும்போது ஆமாம் மாப்பிள்ள கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் எங்கே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த விசிட்டிங் கார்டை கொண்டு அவங்க கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே உடனே சந்திரகலா நினைக்கிறாங்க, என்னது இந்த விசிட்டிங் கார்டை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அந்த விசிட்டிங் கார்டுகளை போட்டிருக்கிற அவங்க அந்த ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரிக்கு நீங்கள் அதாவது ஏதாவது பெண்களுக்குன்னு தொழில் ஏற்பாடு பண்ணுறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அதுக்காக நீங்கள் யாராவது அனுப்பி வச்சிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் யாருமே நாங்கள் அனுப்பலை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சிருது. இது எல்லாமே திட்டமிட்டு தான் அந்த சிவனாண்டி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட மயில் வாகனத்துக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது இந்த மாதிரிக்கு டாக்குமெண்ட்டில் அவங்க ஒரு பொய்யான பேனாவை வச்சு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்ச நேரம் கழிஞ்சப்புறமா அழிஞ்சிரும். அந்த மாதிரிக்கு தான் ஒரு டாக்குமெண்ட்டை அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே சந்திரகலா நினைக்கிறாங்க, பரவாயில்லையே இவன் இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கான அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இவன் என்னதான் பண்ணினாலும் சரிதான் ஆனா நம்மளை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்திட்ட மயில் வாகனம் சொல்றாங்க, இப்போ என்ன பண்றதுக்கு நம்ம அப்படின்னு சொல்லும்போது கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே அவங்களும் சொல்லு கார்த்தி அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க டாக்குமெண்ட்டை அடிச்சிருக்காங்களா அந்த இடத்துல தான் இவங்க இந்த மாதிரிக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இவங்க யார் என்னன்னு சொல்லிக்கிட்டு டீட்டெயிலை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே சரவணனும் அவங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சரியான ஃப்ராடு தானே பிடிச்சவங்க, நல்லவங்க கிடையாது, அவங்க மேலே நிறைய கேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தி அப்போ அவங்க மயில் வாகனத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு வேற வழியே கிடையாது, அதாவது சந்திரகலா மூலியமாக தான் நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் என்னம்மா கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கிற, அவங்ககிட்ட எப்படி நம்ம உண்மையை கண்டுபிடிக்க முடியும், அவங்க சுட்டு போட்டாலும் நம்மகிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தான் உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மயில் வாகனம் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலாத்திட்ட மயில் வாகனம் சொல்கிறாங்க, கார்த்தி உங்களை கூப்பிட்டாரு அப்படிங்கவும் என்ன எதுக்காக அவங்க கூப்பிட்டா அப்படிங்கும்போது அதெல்லாம் தெரியாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும் உடனே சந்திரகலா கார்த்திகிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்காக என்னை கூப்பிட்டு அனுப்புன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இங்கே ரெண்டு பேர் வந்தாங்களே அவங்கள நீங்கள் தானே அனுப்பி வச்சிருக்கிறீங்க, இது எல்லாமே உங்களுடைய வேலை தானே அப்படிங்கவும் என்ன உளறிட்டு இருக்கிறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி கீழே நின்றுட்டு அவங்க நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்ம ஏமாந்துட்டுமே, நம்ம எதுலையுமே நம்ம ஏமாற மாட்டோம், ஆனால் இப்படி நம்மளே ஏமாத்திட்டு போயிட்டாங்களே, நாளைக்கு ஒரு நாள் தானே டைம் இருக்குது, என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே பதட்டத்தோடு அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க அங்கே இங்கே மாட்டு. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அங்கே பாரு உங்கள் அக்கா உங்களுக்காக எவ்வளோதான் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு போய் துரோகம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கவும் எங்க பாரு கார்த்தி தேவையில்லாமல் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் சண்டை இழுத்து விடணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிட்டு இருக்கிறே என்ன, இங்கே பாரு நேற்றுக்கு நடந்ததுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும் இங்கே பாருங்க உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இது எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம்னு நல்லாவே தெரியும், எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லவும் ஒழுங்கு மரியாதையாக அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயில் வாகனம் இந்த வீடியோவை காட்டுறாங்க. அதாவது சந்திரகலாவும் சிவனாண்டியும் பேசிட்டு இருக்கிற வீடியோவா தான் இருக்குது. இதை இத்தனை நாள் நான் வச்சிருக்கிறேன், இதை இப்போ அத்தைகிட்ட காட்டுறதுக்கா, அப்படி காட்டணும்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படிங்கவும் அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, என்ன இது வச்சு என்னை மிரட்டிட்டு இருக்கிறியா என்ன, நீ என்ன தான் சொன்னாலும் சரி தான், நான் எனக்கு தெரியாது தான் நான் சொல்லுவேன், அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும் அப்படியே சின்ன மாமியார சரி பரவாயில்ல அத்தைக்கிட்ட போய் இந்த விஷயத்தை போய் நான் சொல்லிடட்டுமா, இந்த வீடியோ போய் நான் காட்ட போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் கடைசி உங்ககிட்ட கேட்குறேன் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியுது அப்படிங்கவும் சரி நீங்கள் போய் அத்தைக்கிட்ட போய் இந்த விஷயத்தை போய் இந்த வீடியோ போய் காட்டிடுங்க அப்படிங்கும்போது உடனே மயில் வாகனம் சரின்னு சொல்லிட்டு போகவும் இதை கேட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த வீடியோவை மட்டும் அக்கா பார்த்துட்டாக்கி நம்மளும் இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சோ வெளியே தெளிவாள், இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் பாரு கார்த்தி அவரை காட்ட வேண்டாம்னு சொல்லு அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் மயில் வாகனம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சந்திரகலா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, தயவு செய்து அவரை கூப்பிடு நான் உண்மையை சொல்லிடுது அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் மயில் வாகனத்தை கூப்பிடவும் மயில் வாகனமும் வராங்க. இப்போ எங்கள் வழிக்கு வந்தீங்களா உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்போ உடனே
சந்திரகலா சொல்கிறாங்க, அங்கே பாரு நேற்றுக்கு பண்ணினது எல்லாத்துக்கும் காரணம் வந்து காளியம்மாள் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து கார்த்தி மயில்வாகனமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி அந்த 2 பேரும் எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு அது தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்களா, இப்போ போய் இந்த வீடியோ போய் நான் காட்டட்டுமா அத்தைட்டு அப்படிங்கும்போது இங்கே பாரு உண்மையிலேயே எனக்கு அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அப்படிங்கவோ, அப்படியா அப்போ தெரியாதுன்னுங்கிறதுக்கு ஆதாரமாக நிறுவீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது உடனே நீங்கள் வந்து காளியம்மாளுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே சந்திரகலாவும் வந்து காளியம்மாளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஓப்பன் மைக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் ஸ்பீக்கரில் போட்டு விட்றாங்க. அப்போ காளியம்மாள்கிட்ட வந்து அவங்க சந்திரகலா விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்கே எல்லாருமே ரொம்ப பதட்டமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சந்திரகலா சொல்லவும் இதை கேட்டதுமே காளியம்மாள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரியத்தை அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து காளியம்மாள் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு சந்திரா அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு என்ன தவிர அவர் யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் சிவனாண்டிக்கு கூட தெரியாது, உங்கள் சித்தப்பாவுக்கும் தெரியாது, அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கவோ இதை கேட்டதுமே உடனே வந்து அவங்க சந்திரகலா சொல்கிறாங்க, சொல்லுங்கத்த என்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது அது வேண்டாம் மருமகளே, அது எனக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு வச்சிருந்தாங்க. இப்போ மாதிரி உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சா எனக்கு தெரியாதுங்கிறது அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் சொல்லவும் இப்போ என்ன கார்த்தி பண்ணுறதுக்கு சின்ன மாமேரி மூலியமா அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு நினச்சோம், ஆனால் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கப்போ அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நம்மளுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது, அதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது பிளானை போட்டாகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கும் போது உடனே அவங்களுக்கு ஒரு பிளான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ வந்து அவங்க மயில்வாகனத்துட்டு சொல்லவும் நல்லா இருக்குது இந்த பிளான், இதே மாதிரிக்கு செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில்வாகனம் வந்து சாமியார் மாதிரிக்கு அவங்க வேஷம் போட்டுட்டு ஒரு மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த விஷயத்தை பற்றி அவங்க காளியம்மாளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்கிறாரா, அவர் என்ன நம்ம கேட்டாலும் சரி தான் அருள்வாக்கு சொல்கிறாரு, அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க காளியம்மாளுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரிக்கு ஆள்களையும் அவங்க செட்டப் பண்ணி கார்த்தி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க காளியம்மாள்கிட்ட சொல்லவும் இது கிட்டதுமே இந்த சாமியாரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் அங்கே வராங்க. அப்போ மயில்வாகனம் வந்து நினைக்கிறாங்க, ஓஹோ நம்ம போட்ட திட்டப்படி நம்மளை பார்க்கறதுக்காக அந்த காளியம்மாள் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும், சாமி நீங்கள் வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன உதவி பண்ணணும் மகளே அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனை கேட்கவும் அப்போ வந்து காளியம்மாள் சில விஷயத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க. அப்படியா அப்படி நான் சொல்கிறதா இருந்தால் உன் வீட்டுக்கு வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. வாங்க சாமி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் பார்த்தோம்னா மயில்வாகனத்தை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே அப்போ மயில்வாகனம் வந்து பார்க்குறாங்க, வீட்டில் எல்லா பக்கமும் நான் பார்க்கணும், அப்போ தான் அந்த இடத்துல நான் எந்த இடத்துல பூஜை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வீடு ஃபுல்லாகவே அவங்க போயிட்டு வந்துருந்தாங்க. பார்க்கும்போது உடனே மயில்வாகனம் நினைக்கிறாங்க, என்னது இந்த வீட்டுக்குள்ளே எங்கேயுமே அவங்கள காணலை, அப்போ ஆக மொத்தம் இந்த வீட்டுக்குள்ளே அங்கே எங்கேயுமே இல்லை, அவனுங்க வேறு இடத்துல தான் இருக்கானுங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் நினைக்கிறாங்க. உடனே வந்து காளியம்மாள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதில் எந்த ரூமில் வச்சு நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க, நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கும்போது உடனே மயில்வாகனம் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசனை பண்ணி நான் வந்து அருள்வாக்கு சொல்கிறேன் அப்படிங்கவும் சரி சாமி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காளியம்மாளுக்கு வந்து ஏதோ ஃபோன் வரதுனால அவங்க வந்து வெளியே பேசுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து மயில்வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி இந்த வீட்டில் எங்கேயுமே அவனுங்க இல்லை, அவங்க வந்து வேற இடத்துல தான் இந்த காளியம்மா வந்து அடைச்சி வச்சிருக்கா போலுக்கு அப்படிங்கவும் நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.